தீபாவளிக்கு மிக்சர் வாயில போட்டோன்னே கறக்கு முறுக்குன்னு செய்யலாமா? சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு ஓம் பொடி, பூந்திக்கு சேம் அளவு தான். 200 கிராம் கடலை மாவுக்கு 50 கிராம் அளவுக்கு அரிசி மாவு, உப்பு 2த்துல உப்பு சேர்த்துக்கோங்க. ஓமத்துக்கு மட்டும் ஓமத்த கசக்கிட்டு கொஞ்சமா மஞ்சத்தூளு, பூந்திக்கு வந்து கொஞ்சமா பேக்கிங் சோடாவும், கார்ன்ஃப்ளவரும் போட்டு, ஓம பொடிக்கு வந்து நல்லா சப்பாத்தி மாரி இந்த மாரி பெசஞ்சுக்கோங்க. காரா பூந்திக்கு மட்டும் லைட்டா கலருக்காக நான் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். வேற கலர் எதுவும் சேர்க்கல. பூந்திக்கு வந்து இந்த மாரி தோசை மாவு பதம் எடுத்துக்கணும். கொஞ்சமா நல்லா சூடான எண்ணெய வந்து ஓம்பொடி மாவுல மட்டும் போட்டு இந்த மாரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, எண்ணெய் வந்து கொஞ்சம் மிதமான சூட்ல இருக்கும்போது இந்த மாரி நீங்க போட்டு பொரிச்சிங்கன்னா, நம்மளோட சூப்பரான ஓம்பொடி ரெடி ஆயிடும். சூப்பரா இருக்கும். பூந்தியும் அதே தான். நீங்க அழகா இந்த மாரி கண்ணு கரண்டில வச்சு மெதுவா நீங்க போட்டீங்கன்னா, நல்லா சூப்பரா பந்தா நம்மளோட காரா பூந்தியும் ரெடி ஆயிடும். ஸோ ஓம்பொடியும், காரா பூந்தியும் சூப்பரா இந்த மாரி ரெடி ஆயிடும். இது கூட வந்து அடுத்து உடைச்ச கடல, வேர்க்கடல, முந்திரி அதெல்லாம் வந்து லைட்டா மிதமான சூட்ல வச்சு பூண்டும் ஒரு 10 பூண்டு பல்லு நல்லா தட்டிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் உடைச்ச கடல, அதுக்கப்புறம் முந்திரி, வேர்க்கடல, பூண்டு பல்லு அதையும் நல்லா தட்டி போட்டுக்கோங்க. கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு லாஸ்ட்ல கொஞ்சமா அவலையும் போட்டு நல்லா வறுத்துட்டு நம்மளோட சூப்பரான மிக்சர் சூப்பரா ரெடி ஆயிடும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப எல்லாத்தையும் ஒண்ணா போட்டுடலாமா? போட்டு நல்லா ஒரு குலுக்கு குலுக்கிட்டு, லாஸ்ட்ல கொஞ்சமா மிளகாய் தூளும், பெருங்காயம் தூளும், கொஞ்சமா லேசா உப்பு சேர்த்துக்கிட்டீங்கன்னா, நம்மளோட சூப்பரான தீபாவளி மிக்சர் ரெடி ஆயிடும். தீபாவளிக்கு மட்டும் இல்ல, காலைல இப்ப அடிக்கிற மழைக்கு வந்து நல்லா சூடா டீ, காஃபிக்கும் வந்து நீங்க அழகா இந்த மிக்சர வச்சு சாப்பிடலாம். ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்தா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சா ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய் பாய்.